பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 18வது வசனம். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஏன் இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும்? அவர் சிலுவையில் அறையப்பட்டதினால் எனக்கு என்ன பிரயோஜனம்? வேதத்தை கவனித்து பார்க்கும்போது ஏசாயா 53:12 வாசிப்பீங்க அப்படின்னா, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் நமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். அநேகருடைய பாவத்திற்காக இயேசு மரித்தார். பிரைஸ் தி லார்ட். நாம் செய்த பாவம் தேவனை விட்டு நம்மை விலக செய்திருந்தது. தேவனில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை தேவனிடம் சேர்ப்பதற்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். 1 பேதுரு 2வது அதிகாரத்தை வாசிக்கும்போது 24வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானீர். அவருடைய நீதியில் நாம் பிழைப்பதற்காக இயேசு சிலுவையில் மரித்தாருங்க. பிரைஸ் தி லார்ட். நன்றாக கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசுவினுடைய சிலுவையின் மரணத்தினால், கலாத்தியர் 3:13 வாசிப்பீர்களே, ஆனால் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பிரைஸ் தி லார்ட். ஒரு சாபத்தின் வாழ்க்கையை கர்த்தர் முறியடித்தார். நன்றாக கவனியுங்கள். நம்மை தேவனிடம் சேர்ப்பதற்கு, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவருடைய நீதியில் நாம் பிழைக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா சாபத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அடிமைப்படுத்தி கொண்டிருந்ததோ, எல்லா அடிமைத்தனத்தின் நுகத்தையும் அவர் முறித்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கொலோசியர் 2:14 வாசித்து பாருங்கள். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். நமக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எல்லா கையெழுத்தையும் கர்த்தர் சிலுவையில் ஆணி அடித்தாருங்க. எதுவும் நம்ம வாழ்க்கையில் எதிரடையாய் செயல்படக்கூடாது என்பதற்காக கர்த்தர்
கல்வாரி சிலுவையிலே ஆணியடித்து நமக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே செய்து முடித்தார். இந்த காலவேளையில் கர்த்தரை நோக்கி பார்க்கிற உங்கள் ஒவ்வொருடைய காரியமும் ஜெயமாய் மாறுகிறது. ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஜெயமுள்ள வாழ்க்கையாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடக்கட்டும். அவருடைய காரியங்கள் அத்தனையும் கர்த்தர் ஜெயமாக்கி தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.